ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். எல்லாருக்கும் சண்டே ஜாலியாக போச்சா? சண்டே கொஞ்சம் வீட்டில் வேலை அதிகமாகிடுச்சு, அதனால தான் என்னால் வீடியோஸ் போட முடியல. யாரும் கோச்சிக்காதீங்க. சரி, இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாமா? மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த மதுவோட ஊரா? சும்மா சொல்லக்கூடாது, ஊர் நல்லா தான் இருக்குது. கிரவுண்டும் ஜாலியாக தான் இருக்குது, பிளேயரும் ரெடியாக தான் இருக்கேன். ஒரு மேட்சை போட்டுருவோமா? அதுக்கு தானே வந்திருக்கேன். ஏன் அறிவு, என்னை பார்த்து நீ அப்படி சொன்ன? என்ன ஒரு மனசில் அப்படி தான் நினச்சிட்டு இருக்கியா? உண்மையாக காதலிச்சது தவிர நான் அதில் என்ன பண்ணிட்டேன்னு என்னை பார்த்து நீ அப்படி பேசுன? கலை. ஐயோ, வினோத் வரான். கலை நார்மலாக உள்ள வா வினோத். கலை, என்ன பிரச்சனை உனக்கு? நேற்றுலேருந்து மூஞ்சி தூக்கி தூக்கி வச்சுட்டு ஒரு ஓரமாக போய் உட்காந்துக்கிறேன். என்னதானே நினச்சிட்டு இருக்க நீ? மூஞ்சி தூக்கிட்டா என்னடா சொல்கிறேன்? அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் எப்பயும் போல தானே இருக்கேன். இப்படி தான் சொல்கிறேன், ஆனால் நீ பண்ணுறது என்னவோ சரியாக இருக்க மாதிரி எனக்கு தோணலை. கல்யாணத்துக்கும் சரின்னு சொல்லிட்டேன், ஆனால் மூஞ்சில் ஒரு சந்தோஷத்தையும் காணும். என்னத்தை பண்ணுறதுனே எனக்கு தெரில. வீட்டில் யாருன்னா பெரியவங்க இருந்தால் அவங்க எதனா பேசி எடுத்து பண்ணுவாங்க. உன்னோட தம்பி தானே, நான் தானே எல்லாத்தையும் பண்ணுறேன். நீ இப்படி இருந்தால் நான் என்னன்னு எடுத்துக்க சொல்லு. ஐயோ, அறிவு மேலே இருக்க கோவத்தில் கல்யாணத்துக்கு சரின்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணுறது? உன்னை தான் கலை கேட்குறேன், பதில் சொல்லு. நான் நார்மலாக தான்டா இருக்கேன், எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. நீ போய் வேறு என்ன வேலை இருந்தால் போய் பார்ப்போம். அவனுக்கு சொன்ன ஐடியா தான் கரெக்டாக வரும்னு நினைக்கிறேன். சரி, ஒரு இடத்துக்கு போனோம், கிளம்பு. எந்த இடத்துக்குடா? கிளம்புன்னு சொன்னால் கிளம்பு, போகிற வழியில் பேசிக்கலாம். டேய், எதுவும் ஒரு ஃபங்க்ஷன் அதுக்கேற்ற மாதிரி ரெடி ஆகணும்ல. அது மட்டும் இல்லாமல் ஃபங்க்ஷன் போகிற மூடில் எனக்கு இப்போ இல்லை, நான் அங்கேயும் வரல. இப்போ ஃபங்க்ஷன் போகிறோன்னு யார் சொன்னா? நீ கிளம்பு, என்னோடய ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறோம். என்னோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு நான் எதுக்குடா வரணும்? நீ போயிட்டு வாப்போ. சொன்னது அங்கே உனக்கும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிடைப்பாங்க, அதனால் கிளம்பி வா, போகலாம். இதுக்குடா தேவையில்லாமல் எனக்கே ஏற்கனவே தலைவலிக்குது, நீ வேற புது தலைவலி எடுத்துகிட்டு வராதடா. தலைவலிக்குதா? எதுக்கு சும்மா காரணம் என்ன சொல்லிட்டு இருக்கேன்? ஒழுங்கா நீ கிளம்பி இருக்கேன், இன்னும் 10 நிமிஷத்துல நம்ம கிளம்புறோம், அவ்வளோதான். ஐயோ, இவன் வேற என்ன டார்ச்சர் பண்ணுறான். ஐயோ, எங்கே கூட்டு போயிட்டு புதுசாக ஒரு பிரச்சனை கிளப்ப போகிறான்னு தெரியலையே. நேரமும் திக்கு திக்குன்னே இருக்கு. ஐயோ, கிளம்பி போகிறேன்னா அதுக்கு வேற ஒரு 1/2 மணி நேரத்துக்கு குறையாம பேசுவான். நான் முன்னாடி பிறந்தேனா இல்லை அது முன்னாடி பிறந்ததானே தெரியல. எப்போ பார்த்தாலும் எனக்கு அட்வைஸ் பண்ணிகிட்டே சுற்றுது. என்னத்தான் பண்ணுறது போங்க. நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போதே எங்கள் அப்பாவும் அம்மாவும் இறந்துட்டாங்க. அப்போத்துலேருந்து எனக்கு கலைக்கு நான் அப்படி தான் வாழ்ந்துட்டுருக்கோம். நான் என்னதான் அவள் தம்பியாக இருந்தாலும் அவளுக்கு அம்மாவும் அப்பாவும் எல்லாமும் நான் தான் இருக்கேன். அவளை என்றைக்குமே அளவிடக்கூடாது, சந்தோஷமாக பார்த்துக்கணும், அப்படி தான் என் மனசார நான் நினச்சிட்ருக்கேன். அதுக்கு இப்போது அவளுக்கு கல்யாண வயசு வந்துருச்சு. இப்போ எங்கள் அம்மா அப்பா இருந்திருந்தா அவளுக்கு எல்லாருக்கு முன்னாடியும் நல்லபடியாக கல்யாணம் பண்ணி வச்சு அவள் சந்தோஷமாக இருக்கிறத பார்க்கணுன்னு தானே நினச்சிருப்பாங்க. அதே தானே நானும் நினைக்கிறேன். நான் நினைக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லையே. ஆனால் அவள் ஏன் இப்படி சோகமாக இருக்கா? அவள் பின்னாடி என்ன யோசிக்கிறா? எதுவுமே எனக்கு புரியல. அவள் மனசில் என்ன இருக்குன்னு என்னால் புரிஞ்சிக்கவே முடியல. ஒருவேளை எனக்கு அக்காவோ இல்லை ஒரு தங்கச்சியோ இருந்ததுன்னா அவள் இவளை புரிஞ்சுக்கிட்டு என்ன ஏதுன்னு என்கிட்ட சொல்லியிருப்பாங்களோ என்னமோ தெரியல. ஏண்டி, அதே ட்ரெஸ் தாண்டி போட்டு வந்திருக்க, என்னடி கிளம்பியிருக்கேன்? கொஞ்சம் பவர் எடுத்துட்டு வந்தேன். நீ தானே ஃப்ரெண்டு வீட்டுக்கு தானே போறேன்னு சொன்னேன். இதே ட்ரெஸ் நல்லா தானே இருக்கு. இதுக்கு உனக்கு இவ்வளோ நேரமா? ஐயோ, இப்போ நான் வரணும்னு நினைக்கிறியா, ஃபேனா நினைக்கிறியா? பேர் சொல்லு, நான் உள்ள போயிடுறேன். ஐயோ தாயே, திருப்பி உங்ககிட்ட சண்டை போடல, என் உடம்புல தெம்பு இல்லை, வா போவோம். நீ சண்டை போட்டதால் தான் எனக்கு பிரச்சனையே. இல்லைன்னா என்னத்துக்கு அந்த அறிவை கல்யாணம் பண்ணி நான் வீட்டில் இருந்திருப்பேன். என்ன ஏதோ முணுமுணுத்துட்டு இருக்க? வா போவோம். வரேன் அப்போ. கொஞ்சம் எக்கச்சக்கமாக தான் போயிட்டுருக்கு, பார்த்துக்கிறேன், இன்னும் ஒரு நாள் பார்த்துக்கிறேன். கொஞ்சம் ஓவராக தான் போகிறோமா? சரி போவோம், நம்ம தம்பி தானே. மிஞ்சி போனா என்ன, ஒரு 1 மணி நேரம் அட்வைஸ் பண்ணுவானா? வேற என்ன பெருசாக பண்ணிடுவான். பாட்டி, இவன் என்ன இந்த அறிவு பையன் வீட்டுக்கு கூட்டு வந்திருக்கான்? எதை நினச்சி கூட்டு வந்தான்னு தெரியலையே. ஈஸ்வரியம்மா, கதவை திறந்திருந்தா கண்டதுல உள்ள வருது. சரி அப்படின்னு கலைஞ்ச மாட்டேன். யாரை பார்த்து நீ கண்டதுன்னு சொல்ற? வந்தனா வாய் வெத்தலை பார்க்க போட்டுக்கோ, பார்த்துக்கோ. நீங்கள் தானே எங்கள் வீடு தேடி வந்திருக்கீங்க, உங்களை தான் சொன்னேன், வேற யாரும் சொல்வேன் அப்படிங்க. நானும் சொல்லிக்கிட்டே இருக்கேன்.
கலை கொஞ்ச நேரம் அமைதியாக இரு. என்ன நமக்கு முன்னாடி இவனுக்கு தானே கோவம் வந்திருக்கணும். இவன் இப்படி சாஃப்டா பேசுற ஆள் இல்லையே. என்ன நடந்திருக்கும்? என்ன பிங்கி, என்ன சத்தம் இங்க? இவங்க 2 பேரும் யாருமா? ஏன் வெளியே நின்றுட்டு இருக்கீங்க? வாங்க உள்ள வாங்க, உட்காந்து பேசலாம். பாருங்க அர்ஜுன் அம்மா, தேவையில்லாத விஷயத்துல நீங்கள் தலையிடாதீங்க. இது வேற பிரச்சனை, இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. நீங்கள் சைலண்ட்டாக இருங்க. என்ன பிரச்சனையா இருந்தாலும் வந்தவங்களை வெளியே நிற்க வச்சே பேசுறது தப்புமா. உள்ளே கூப்பிட்டு உட்காந்து என்ன ஏதுன்னு கேட்போம். ஒன்றும் பெருசாக நடந்துடாது. நான் தான் இருக்கேன்ல, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். இந்த பிள்ளைங்க மூஞ்செல்லாம் பார்த்தா எதனா பிரச்சனை பண்ணுற மாதிரியே தெரியுது. நான் தான் இருக்கேன்ல, அவங்க எதுவும் பண்ண மாட்டாங்க. ஈஸ்வரி அம்மாவுக்கு மட்டும் இது தெரிஞ்சதுன்னா பெரிய பிரச்சனையே நடக்கும். ஒழுங்காக நான் சொல்கிறத கேளுங்க, கம்முன்னு இருங்க. ஈஸ்வரி வந்து கேள்வி கேட்டால் நான் பேசிக்கிறேன். வயசு பிள்ளைங்க 2 வீடு தேடி வந்திருக்குங்க. ஏதோ முக்கியமான விஷயம் வாசலே நிற்க வச்சு பேசினா என் பிள்ளையா இருந்தால் நான் இப்படி விட்டுருவேனா? அம்மா ஏன்ப்பா அழுகுற? நான் எதுவும் தப்பாக சொல்லிட்டேனா? என்னது அழுகுறானா? இவன் தான் அழுகுற ஆள் இல்லையே, மற்றவங்கள தானே அழ வைப்பான். இல்லைம்மா, எங்கள் சின்ன வயசுலேருந்து அப்பா அம்மா இல்லை, தனியாக தான் வளர்ந்தோம். நீங்கள் என் பிள்ளையா இருந்தால் விட்டுருப்பேனான்னு சொன்ன உடனே எனக்கே தெரியாமல் அம்மான்னு கூப்பிட்டேன். தப்பாக இருந்தால் மன்னிச்சிடுங்க. அட இது என்னப்பா இருக்கு? நீ என்னை அம்மான்னு கூப்பிட்றது எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? அதுக்கு எதுக்கு அழற? அழாம சிரிச்சுட்டே கூப்பிட்டு. ம் சரிம்மா. சரி வாங்கப்பா, உள்ளே போய் பேசுவோம். இது வரோம். கலை வா உள்ள போகலாம். சரி, நான் பாட்டுனா வீட்டில் இருந்தேன். என்னை வந்து ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகணும் வான்னு கூப்பிட்டு இங்கே கூப்பிட்டு வந்திருக்கேன். இங்கே கூப்பிட்டு வந்ததுக்கான காரணமே எனக்கு ஒன்றும் புரியல. அதுக்குள்ளே ஒருத்தவங்க பையன் மாதிரின்னு சொன்னாங்களா, அதுக்கு இவர் அழுதாராம். உடனே அம்மான்னு கூப்பிட்டாராம். என்னடா நடக்குதுங்க, எனக்கு ஒன்றுமே புரியல. நீ இப்படிப்பட்ட ஆளே இல்லையே, அப்படி டோட்டலாக சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்க. அதுக்குள்ள காரணம் ஒரு பொண்ணு தான். அதை பற்றி நான் அவகிட்ட அப்புறமா சொல்கிறேன். இப்போ வா நம்ம உள்ள போவோம். என்னமோ சொல்கிறேன், இருக்கிற பிரச்சனையை பெருசாக்காமல் இருந்தால் போதும். அப்படி சண்டை போட்டு தான் இன்னைக்கு ஒருத்தரும் நம்ம வீட்டு பக்கம் வரமாட்டான். கொஞ்சம் சிரிக்கிறதுனால தப்பு இல்லைன்னு தோணுச்சு. உங்ககிட்ட இந்த மாற்றம் நல்லா தான் இருக்குது. ஆனால் இந்த மாற்றத்தினால வர விளைவுகள் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. அதெல்லாம் நல்லா தான் இருக்கும். ஃபஸ்ட்டு உள்ளே வா. அவங்க கூப்பிட்டு இவ்வளோ நேரம் நம்ம தனியாக பேசிட்டு இருந்தா என்ன நினைப்பாங்க? வா. நிஜமாவே இவன் மாறிட்டானா இல்லை மாறின மாதிரி நடிக்கிறானா? என்ன நடக்குது கண்டுபிடிக்கிறேன். பிங்கி, வந்த பசங்களுக்கு உட்காரத்துக்கு சேரும் அப்படியே குடிக்கிறதுக்கு என்ன இருந்தால் எடுத்துகிட்டு வாமா. சொல்ல கேட்காம இவங்களை உள்ளே கூப்பிட்டுட்டு இப்போ இவங்களுக்கு உட்காரத்துக்கு சேரு குடிக்கிறதுக்கு எதுனா இதெல்லாம் நான் எடுத்துகிட்டு வரணுமா? நீங்கள் சொல்கிறதெல்லாம் செய்யணும்னு எனக்கு ஒன்றும் அவசியம் கிடையாது. அவள் கிடக்குறா, விடுங்கப்பா. இருங்க, நான் போய் உங்களுக்கு குடிக்க என்ன எடுத்துகிட்டு வரேன். அதெல்லாம் ஒன்றும் வேணாம்மா, விடுங்க, பரவாயில்ல. அவங்க பேசுகிறத பார்த்தா இதுதான் ஃபஸ்ட் டைம் இந்த வீட்டுக்கு வரீங்கன்னு தெரியுது. ஃபஸ்ட் டைம் அந்த பிள்ளைங்களுக்கு எதுவும் கொடுக்காம எப்படி அனுப்ப முடியும்? இருங்க வரேன். நீங்கள் ஜூஸாக எடுத்துகிட்டு வாங்கம்மா, நான் இருக்கேன். இதுவும் ஒரு பொழப்பு. வீட்டில் உனக்கு எதுவும் ஆக்கி போடாமல் வாங்கி போடாமல் அடி இருக்க, வெக்கமாக இல்லாமல் இப்படி கேட்டு சுற்றுற. நீ மட்டும் அம்மான்னு சொல்லி அழுவேன், நான் அம்மான்னு சொல்லி ஒரு மாதிரி ஒரு ஜூஸ் கேட்கக்கூடாதா? என்னங்கடா நியாயம் இது? உனக்கு ஒரு நியாயம், எனக்கு ஒரு நியாயமா? உருட்டு உன் வாய் உருட்டு, எவ்வளோ வேணுமோ உருட்டிக்கோ. விளையாட்டு பிள்ளையா இருக்கீங்க. நீங்களே கேளுங்கம்மா, ஒரு ஜூஸ் தானே கேட்டேன், இதில் என்ன தப்பு இருக்கு? அதுக்கு எப்படி பேசுகிறாம இருங்க? விடுப்பா, என்கிட்ட தானே கேட்டா, நான் எடுத்துகிட்டு வந்து தரேன். நீ எதுவும் அவளை பேசாத. அவள் கொஞ்சம் அப்படிதாம்மா, மனசில் எதையும் வச்சுக்க மாட்டா, படப்படன்னு பேசிடுவா. நீங்கள் எதுவும் தப்பான்னு நினச்சிக்காதீங்க. அதெல்லாம் நான் ஒன்றும் தப்பாக நினச்சிக்கல. நான் தான் சொல்லிட்டேன், நீங்கள் 2 பேரும் என் பசங்க மாதிரின்னு சொல்லிட்டு. அதுவும் இல்லாமல் எனக்கு ஒரே ஒரு பையன்தான். சின்ன வயசுலேருந்தே 2 பசங்களாக இருந்தால் கொஞ்சம் சண்டை போட்டு அம்மா நடுவில் வந்து பஞ்சாயத்து பண்ணி அதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். என்ன பண்ணுறது, எனக்கு ஒரே பிள்ளையாக போயிட்டானே. இப்போ தான் நீங்கள் கிடச்சிட்டிங்களே, இனிமேல் அந்த குறையும் இருக்காது. இப்போ இந்த அம்மா நம்மளை பெருமையாக சொல்லுதா இல்லை கழுவி ஊற்றுதா? டவுட்டே இல்லை, கன்ஃபார்மாக கழுவி தான் ஊற்றுது. அதை கண்டுபிடிக்க உனக்கு இவ்வளோ நேரம் ஆச்சா? அப்போ அது முன்னாடி உனக்கு தெரியுமா? ஆமாம், உன்ன மாதிரி ஒரு ஆள் இருக்கும்போது கழுவி ஊற்றுறதுனால தான் தப்பு. கழுவி ஊற்றுனா தப்பே இல்லை. இவன்கிட்ட சொல்லிடுங்க, இவன் ரொம்ப ஓவராக பண்ணுறான், அப்புறம் அடிச்சிட்டேன்னா எனக்கு தெரியாது. நானும் எதுவும் பண்ணல, நான் உண்மையை தான் சொன்னேன். அவள் தான் ஓவராக ரியாக்ட் பண்ணுறா. விளையாட்டு பசங்க. இருங்கப்பா, ஜூஸ் எடுத்துகிட்டு வரேன், குடிச்சிட்டு தெம்பாக சண்டை போடுங்க. என்ன இது, சண்டைக்கு பஞ்சாயத்து பண்ணணும்னு பார்த்தா சண்டையை எக்ஸ்ட்ராவாக மூட்டி விட்டுருவாங்க போல இருக்கே. முக்கியமா அக்கா வந்தால் நான் கொஞ்சம் வெளியே சந்தைக்கு வரைக்கும் போயிருக்கேன்னு சொல்லுங்கள். நீங்கள் ஏங்க வந்தவங்கள வான் கூட கூப்பிட மாட்டீங்களோ? அப்படிலாம் இல்லை, வாங்க வாங்க. டீ காஃபி எதுனா குடிச்சிங்களா?
எடுத்துகிட்டு வர போயிருக்காங்க. என்ன எங்கள் வீட்டு பக்கம்லாம் திடீர்னு வந்திருக்கீங்க? எதனா விஷயமா? ஆமாம், முக்கியமான விஷயந்தான் பேசணும். ஈஸ்வரி அம்மா வந்துட்டோம், எல்லோரும் முன்னாடியும் பேசிடலாம். சரி இருங்க, காஃபி குடிச்சிட்டு பேசலாம். இல்லை நீங்கள் ஏதோ வெளிக்கிழமை தான் பேசிட்டு இருந்தீங்கல்ல, போயிட்டு வாங்க, நான் வெயிட் பண்ணுறேன். அப்படிலாம் ஒன்றும் இல்லை, வராதவங்க வந்திருக்கீங்க, உங்களோட அது ஒன்றும் அவ்வளோ முக்கியமானது இல்லை. நான் அப்புறமா அதை பார்த்துக்கிறேன். ம் சரி. சும்மா தெருவில் போகும்போது என் குரல் லேசாக கேட்டாலே நான் எங்கே இருக்கேன்னு தேடி ஓடி வருவேன். இன்னைக்கு நான் முன்னாடியே நிற்கிறேன், என் மூஞ்ச பார்க்காம திரும்பி நிற்கிறேன்ல, அதுக்கெல்லாம் காரணம் நான் தானே. நான் பேசின வார்த்தை தானே உன்னை இப்படி நடந்துக்க வைக்குது. அதுவும் நல்லதுக்கு தான். அப்பயாச்சும் நீ உன் வாழ்க்கையை பார்த்து நிம்மதியாக இருப்பல, சந்தோஷமாக இருந்தா அதை பார்த்து நான் கண்டிப்பாக சந்தோஷப்படுவேன். மதுவும் நில்லு, ஓடாத. கவின் அமைதியாக இருந்திருங்க. அதுவும் ஒழுங்கா நின்றுட்டு. முடியாது. ஏன் மாமா, பழைய விடு மாமா. சித்தப்பா அவளை அப்படியே அமைக்கிப்பிட்டீங்க. இது யாரு? அதுவும் வீட்டுக்கு ஆள்லாம் வந்திருக்காங்க பாரு, என்ன விளையாட்டு இதெல்லாம்? ஆளா? இவங்க? அட வினோத் ப்ரோ, வாங்க, சொன்ன மாதிரியே வந்துட்டீங்களே. ஐவு தம்பி, மது, இங்கே பாருமா. இவங்க 2 பேரையும் அந்த அர்ஜுன் அம்மா சொல்ல கேட்காம வீட்டுக்குள்ளே சேர்த்து வச்சுருக்காங்க. நான் சொன்ன அவங்க கேட்கவே இல்லை. நீங்களே என்னன்னு கேளுங்க. இவங்க பாட்டுன்னு தொடர்ந்து வீட்டுக்குள்ளே ஏதோ வந்த மாதிரி வராங்க. நான் என்னத்தன்னு சொல்கிறது? ஈஸ்வரி அம்மா மட்டும் இங்கே இருந்திருந்தா நடக்கிறதே வேறையாக இருந்திருக்கும். ஐயோ பிங்கி, நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? இப்போ ஈஸ்வரி சித்தி இங்கே இருந்திருந்தா என்ன பண்ணியிருப்பாங்களோ அதை பண்ணணும், அதானே? அதேதாம்மா, அதேதான். நீ ஒருத்தியாச்சும் இங்கே என்னை புரிஞ்சுக்கிறியே. இந்த பொண்ணு இப்படி பேசுது, இந்த வீட்டில் எல்லாரும் இப்படி தான். இந்த பைத்தியக்காரன் எதுக்கு என்ன எங்கே கூப்பிட்டு வந்திருக்கான்? பொண்ணு வினோத்தை மட்டும் எதனா சொல்லட்டும், அதுக்கப்புறம் இருக்குது. நான் யாருன்னு இந்த வீட்டில் இருக்கவங்களுக்கு காட்டுறேன். இனிமேல் இந்த அறிவுக்காக ஒரு நிமிஷம் கூட யோசிக்கக்கூடாது. அவனே என்னை தேவையில்லைன்னு தூக்கிப்பட்டான். இனிமேல் யாருக்காக நான் யோசிக்கிறோம்? இனிமேல் இருக்குது. அட கம்முன்னு மாமா. பிங்கி பாவம் ஈஸ்வரி சித்தியை ரொம்ப மிஸ் பண்ணுது. அவங்க இங்கேருந்து என்ன பண்ணுவாங்களோ அதை நான் இப்போ பண்ணி காட்ட போகிறேன். வேறு ஒன்றும் இல்லை, நீ கொஞ்சம் அமைதியாக இரு, நான் பார்த்துக்கிறேன். மது, தேவையில்லாமல் எதுவும் பண்ணாத, சுமார் பிரச்சனையை முடிக்க தான் அவங்க வந்திருக்காங்க. ஐயோ இவ்வளோ யோசிக்கிறீங்க, ஆனால் பிங்கியை பற்றி யோசிக்க மாட்டீங்கல்ல. பிங்கியோட வாசியை நான் நிறைவேற்றணும்ல. பிங்கி பாவம்ல. ப்ளீஸ் இந்த ஒரு வாட்டி மட்டும் நான் இதை பண்ணிக்கிறேன். இவ பேசுறதே சரியில்லையே, ஏதோ ஒன்று பண்ண போறான்னு மட்டும் புரியுது. போடு. என்ன பிங்கி, சித்தி இருந்தா இது தானே பண்ணியிருப்பாங்க? என்ன மாமா, சித்தி இருந்தா இது தானே பண்ணியிருப்பாங்க? வீட்டுக்கு வந்தவங்கள மரியாதை இல்லாமல் பேசினா இது தானே சித்தி பண்ணியிருப்பாங்க, ஆமாவா இல்லையா? ஆமாம். அப்புறம் என்ன பிங்கி, அறிவு மாமாவே சொல்லிட்டாரு, அப்புறம் என்ன? ஐயோ எதனா ஒரு பிரச்சனையை பண்ணி இவங்க குடும்பத்தில் எப்போ பார்த்தாலும் சண்டையை உருவாக்கணும்னு அந்த நித்யா வேற காசு கொடுத்துருக்கா. இவளுங்க என்னடானா சும்மா எதனா ஒரு பிரச்சனை பண்ணாலே அடித்து என்னை ஆஃப் பண்ணிடுறாளுங்க. நானும் என்னதான் பண்ணுறது? அதுக்கு இங்கேருந்து எஸ்கேப் ஆகும். அப்புறம் கதையை அப்புறம் பார்த்துக்கலாம். ஏய் பிங்கி, ஓடிட்டான். அவங்க தான் அவங்க தப்பாக பேசியிருந்தா அவங்களுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஐயோ அதெல்லாம் வேணாம்மா, பரவாயில்ல. நான் கூட உன்னை தப்பாக நினச்சிட்டேன். எங்கே அந்த பொம்பளை பேச்சு கேட்டு எங்களை தான் எதனா சொல்லிடுவேணும். பரவாயில்ல, நீ கொஞ்சம் தெளிவான பொண்ணாக தான் இருக்க. வீடு தேடி வந்திருக்கீங்க, அது மட்டும் இல்லாமல் உங்கள் தம்பி உங்களையும் கூப்பிட்டு வந்திருக்காரு. அப்போது இதுலேயே தெரியுது ஏதோ முக்கியமான விஷயம் பேச தான் வந்திருக்கீங்கன்னு. இந்த பிங்கியை அடிக்கும் போது பாவமாக இருந்தாலும் அது பண்ணுற வேலை ஒன்றும் இரிட்டேட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. இப்படி ஒன்று கொடுத்தாதான் அதுவும் கம்மன்னு இருக்குது, என்ன பண்ணுறது? சரி இருங்க, நான் உங்களுக்கு என்ன ஜூஸ் எடுத்துகிட்டு வரேன். அர்ஜுன் அம்மா போயிருக்காங்க, ஜூஸ் எடுத்துகிட்டு வரதான். அப்போது நீங்கள் 3 பேர் இங்கே பேசிட்டுங்க, நான் அவங்கள கூட்டிகிட்டு மேலே போய் இந்த வீடை சுற்றி காட்டுறேனே. இங்கேருந்து எவ்வளோ நேரம் மூஞ்ச பக்கமாக அவாய்ட் பண்ணுறது? பேசாமல் அந்த பொண்ணு கூப்பிடுது, போயிடுவோம். என்ன கலை, உனக்கு ஓகேவா? சரி, நான் போயிட்டு வரேன். அட வாங்க நம்ம போவோம். கலை, ஐ லவ் யூ டி. உன்னை நான் மிஸ் பண்ணிட்டேன்.